வணக்கம், அழகர் ஸ்லெப் யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறேன். பார்த்தீங்கன்னா பொங்கல் சமையல் நெருங்குது. பொங்கல் சமையல் நெருங்கினோடனே பித்தளை பாத்திரம்லாம் சுத்தப்படுத்துவாங்க. ஸோ இன்றைக்கி பித்தளை பாத்திரத்தை எப்படி சுத்தப்படுத்துறது பாருங்கள். என்ன கலரில் இருக்குன்னு தூசி அடைஞ்சு போயிருக்கு. பரனில் இருந்தனால தூசி அடைஞ்சு போயிருக்கு. ஸோ இந்த பித்தளை பாத்திரத்தை எப்படி பளிச்சுன்னு மாற்றுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். பாருங்கள், இது மாதிரி இருக்கக்கூடிய பாத்திரம் பாருங்கள். இப்போது இந்த பித்தளை பாத்திரத்தை வெள்ளையாக்குறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் செம்மண் பாருங்கள். செம்மண் நீச்சிருக்காங்க சரிங்களா? செம்மண், அப்புறம் கொஞ்சோண்டு அந்த நார், தேங்காய் நார் எடு. தேங்காய் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து கை வந்து அழுக்காயம், அதாவது கை வந்து எதாவது பற்றக்கூடாதுனால இதை யூஸ் பண்ணுறோம் சரிங்களா? ஸோ நான் தேய்ச்சிட்டு அப்படியே காமிக்கிறேன். இதை தேய்க்க ஆரம்பிக்கிறேன் பாருங்கள். செம்மண் லைட்டாக தண்ணி பாருங்கள் சேர்த்தாச்சா, அந்த ஈரப்பதத்துக்காக பாருங்கள். பாருங்கள், உங்கள் கண்ணு முன்னாலேயே எப்படி கலர் மாறுது அப்படிங்கிறத காமிக்கிறேன். தேங்காய் நார், பாருங்கள் கொஞ்சமாக கலர் மாறிக்கிட்டே இருக்கா? தெரியுதா உங்களுக்கு? டிஃப்ரெண்ட் தெரியும் உங்களுக்கு. பாருங்கள், கழுவி முடிச்சாச்சு. ஸோ கழுவி முடிச்சு ஃபினிஷிங் டைம் பாருங்கள். நம்ம இந்த பித்தளை பாத்திரத்தினுடைய கலரை எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள். லைட்டாக தண்ணி ஊற்றி பார்க்குறேன் பாருங்கள். பார்த்தீங்களா எப்படி எப்படி கோல்டு கலரில் மாறிடுச்சு பார்த்தீங்களா? பாருங்கள், கோல்டு கலரில் பாருங்கள். இது மாதிரி பாருங்கள், கோல்டு கலர் இருக்கா பார்த்தீங்களா? கோல்டு கலரில் எப்படி மாற்றிட்டோம் சரிங்களா? இது மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டை சுத்தப்படுத்திட்டு கோல்டு பார்க்காதவங்க பார்த்துக்கிறேங்க. பாருங்கள் எப்படி கலர் மாறிடுச்சு பார்த்தீங்களா? பல மின்னுது பார்த்தீங்களா? ஸோ இது கழுவலை, இன்னும் கழுவுனா இதுவும் இன்னும் பலன்னு மின்னும். மறக்காமல் நம்மளோட யூடியூப் சேனலில் லைக் பண்ணுங்கள். அனைவருக்கும் இனிய பொங்கல் வாழ்த்துக்கள்.